வெல்கம் டு சேஷாத் மீ பிக் பாஸ் வீட்டில் 56வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கையில் பொம்மையோட அரங்கில் நுழைந்த விஜய் சேதுபதி தனி மனித தாக்குதல் தப்பு தானே, அப்படி வாங்க நியாயத்தை கேட்போம் அப்படிங்கிறபடி உள்ளே வந்தார். ஒருவர் நன்றாக விளையாடினால் பிச்சிட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இவங்கள பொம்மையை பிச்சு பிச்சு விளையாடிருக்காங்க அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருக்கலாம். வாங்க ரவுடி செல்லங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சேர்த்து கொண்டது நல்ல குறும்பு. நீங்கள் என்ன சுத்த விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கும் பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிருவேன், ஓகேவா அப்படின்னு அகிம்சை முறையில் போட்டியாளர்களிடம் டீல் பேசினார் விஜய் சேதுபதி. போட்டியாளர்களின் வாயை அடைத்தால் தான் பிரச்சனை ஆகிறது, அதற்கு பதிலாக பொம்மையின் வாயை அடைத்தால் பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டார் போலங்க. பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று விளையாடிங்கல்ல, அதில் என்ன நினச்சி விளையாடினீங்க பவித்ரா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே சிறப்பாக தூண்டில வீசினார் விஜய் சேதுபதி. ஆனால் அந்த மீன் சிக்கலை மற்றவங்களை காப்பாற்றுறது சார் அப்படின்னு பவித்ரா சொல்ல, உட்காருங்க ராணவ் எழுந்திரிக்க, வேணாம் உட்காருங்க, உங்ககிட்டயும் ரயான்கிட்டையும் பேசணும்னு இருக்குது அப்படின்னு அவங்கள வறுத்தெடுக்க போவதற்கான வார்ம் அப் எச்சரிக்கையை முன் வச்சார். யார் யார் எந்த டீமாக இருந்தீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி விசாரிக்க, ஆதரவற்றோர் குழு சார்பில் எழுந்த முத்து, நானு, தீபக், ராணவ், மஞ்சரி, ஆனந்தி, சாஞ்சனாலாம் ஒரு டீமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அடுத்து எழுந்தவர் சத்யா. இவர்களின் குழு தானா சேர்ந்த கூட்டமா, டீம்னா பிளான் பண்ணலை சார், அதுவாக அமைஞ்சது. விஷால், அன்ஷிதா, சிவால், தர்ஷிகா, அருண் எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னார் சத்யா. இப்படி ஒரு டீமில் இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு காமெடி செஞ்சார் விஷால். நாங்கள் பாட்டுக்கு ஓடி போய் பொம்மையை விளந்தியாக வச்சிட்டோம், ஒரு பொம்மையை ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னு கூட எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அப்பாவித்தனமாக விசால் சொல்ல, ஓஹோ அப்படியா கதை, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தார் விஜய் சேதுபதி. எனக்கு ரூல்ஸ் படிக்கும்போதே தெரிஞ்சிருச்சு, என் பொம்மையை உள்ளே போகவே இல்லை, பார்த்தேன் சௌந்தர்யா பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பொம்மையை தக்க வைத்த சீனியர் கேட்டகரியில் பெருமையாக சொன்னார் தர்ஷிகா. பொம்மையை ஹோல்டு பண்ணலாம்னு விஷாலுக்கு முன்னாடியே தெரியும் சார், என் பொம்மையை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டினா, சுற்றி பார்த்தேன், கதறி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன் அப்படின்னு முத்து போட்டு கொடுக்க, அப்போதும் எனக்கு தெரியாது அப்படின்னு விஷால் வந்து சாதிக்க, வெளியில் வந்துடவுடனே பிக் பாஸில் விளையாடுறது எப்படின்னு புக்கு எழுதுங்க, வருங்கால சந்ததிகள் இதை படித்து கற்றுக்குவாங்க அப்படின்னு விஷால் நக்கல் அடித்தார் விஜய் சேதுபதி. அடுத்தது கோவா கேங்ஸ். இதில் ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா, ஜெப்ரி ஆகியோர் இருந்தாங்க. என்னை இதில் சேர்க்காதீங்கடா அப்படின்னு ஆட்சேபித்த ரஞ்சித், நாங்கள் மற்றவங்களால் கைவிடப்பட்டவங்க சார், பவித்ராவும் நானும் ஒருத்தருக்கு ஒருவர் துணையாக விளையாடினோம் அப்படின்னு அப்பாவித்தனமாக சொன்னார். அப்படிலாம் இல்லை சார், பவித்ரா பல டீமில் இருந்தாங்க அப்படின்னு மஞ்சரி வந்து போட்டு கொடுத்தாரு. பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரியும் இந்த நபர் தான் 5 பொம்மைகளை போட்டு தள்ளி உள்ளாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி உங்கள் ஸ்ட்ராட்டர்ஜியை பாராட்ட விரும்புகிறேன், நல்லா ஸ்கெட்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சார் ஸ்கெட்ச் மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் எதையும் பிளான் பண்ணலை, இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு மறுத்தார். ஆனால் விஜய் சேதுபதி பவித்ரா மறுக்க அதை வலியுறுத்தி கொண்டே இருந்தாருங்க. ஒரு சபையில் பவித்ரா இத்தனை நேரம் மறுக்கிறார் அப்படிங்கிறதுனால சந்தேகத்தின் பலனை அவருக்கு அளித்து விட்டு விடுவது தான் முறையானது. தான் பிளான் செய்து ஆடியிருந்தால் ஒரு வகையில் பவித்ராவுக்கு அது கிரெடிட் தான். விஜய் சேதுபதி இத்தனை அழுத்தமாக வலியுறுத்தியது நெருடல் தான். ஆனால் மஞ்சரியும் ஆனந்தியும் எங்களுக்கு டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சாட்சியம் அளித்தாங்க. உண்மையான விளக்கமாக சொன்னால் இந்த மனுஷன் கோபித்து கொள்வாரோ அப்படின்னு அவங்களுக்கு தயக்கம் போலங்க. போட்டியாளர்கள் மென்று முழுங்க ஆரம்பிக்கிறதுனால கையில் பொம்மையை எடுத்துக்கொண்டு தைக்க ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி ஸ்ட்ராட்டர்ஜி சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ஜாக்லின், அன்ஷிதா, மஞ்சரி ஆகியோரின் டிராமாவை வந்து பாராட்டினார் விஜய் சேதுபதி. கொடுத்த வாக்கிற்காக விடாப்பிடியாக நின்ற ஜாக்கின் அர்ப்பணிப்பு உணர்வை வந்து பாராட்டி விஜய் சேதுபதி, ஏமா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஜாக் மேலே கோபம், முதல்ல இருந்து அப்படி இருந்தால் கூட ஓகே அப்படின்னு அன்ஷிதாவை கேட்டார். வழக்கமாக அன்ஷிதா வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு தத்த தக்கத்தா பித்தக்கா அப்படின்னு மொழியில் பேசுவாங்க. ஆனால் அவரும் இந்த முறை தீபக் பொம்மையை வைக்க தான் பார்த்தேன் அப்படின்னு மழுப்ப, விஜய் சேதுபதி தைப்பதற்கு பொம்மையை எடுத்துக்கொள்ள கூட்டம்லாம் நல்லா வெடிச்சு சிதறி சிரிப்பு சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. சம்மந்தப்பட்ட கட்டுரையிலேயே இதை சொல்லியிருந்தோம், தீபக் பொம்மையை காப்பாற்றுவது அன்சிதாவின் மெயின் டார்கெட்டாக இருக்குது, நிச்சயம் வாய்ப்பில்லை, அவருக்கு ஜாக் மற்றும் அஞ்சலி மீது கோபம், அதை தான் அம்பலப்படுத்த விஜய் சேதுபதியை விரும்பினார் போல. அது நடக்கலை அப்படின்னு சரி உட்காருங்க அப்படின்னு சலித்து கொண்டார். இந்த மாதிரி சமயங்களில் விஜய் சேதுபதி சலிப்பில் நியாயம் இருக்க தான் செய்யுது. நான் உங்களை எல்லாம் பாராட்ட விரும்புகிறேன், அது உங்களுக்கு புரியலையா, ஏன் கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி 5 நாள் வீடியோவை 1 நாள் ஆடியோவாக கேட்குற மாதிரி ஃபீல் வருது அப்படின்னு சொன்ன 5 வசனம் சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்கிறது உனக்காவது புரியுதா அப்படின்னு பொம்மையிடம் பேசிய காட்சியும் சுவாரஸ்யம். நீ அந்த அளவிற்கெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்னு பிரேக்கில் பவித்ராவை கிண்டல் அடித்தார் தர்ஷிகா. பாரேன் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்திருந்தார் பவித்ரா. விஜய் சேதுபதியின் தலையீட்டிற்கு பிறகு ஜாக்லினும் அன்ஷியும் கட்டி அணைத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பிரேக் முடிஞ்சு திரும்பி வந்த விஜய் சேதுபதி ரயான் ராணுவ சண்டையை விசாரிக்க ஆரம்பித்தார். பொம்மை மேலே தான் என் ஃபோக்கஸ் இருந்துச்சு, பள்ளத்துக்குள்ளே விழுந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சாதித்தார் ராணுவ. அண்ணா கொண்டா மாதிரி இருக்கிறான்,
என்னால மூச்சு கூட விட முடியல. மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கதறினார் ஜெஃப்ரி. நான் அத்தன டைட்டா பிடிச்சிருந்தேன். ஜெஃப்ரியால முட்டிய வச்சு என்ன அடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு லாஜிக்கா சொல்லி எஸ்கேப் ஆக முயன்றார் ராணவ். அது வெளியில நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னார் ஜெஃப்ரி. இதெல்லாம் கூட ஆட்டம் மும்பரத்துல நடந்த விஷயங்கள் தான். ஆனா ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ராணவ ரயான் அடிக்க பாய்ஞ்சது தான் சீரியஸான விஷயம். என்னன்னு கேட்க போனேன் அப்படின்னு ரயான் ஆரம்பிக்க கைத்தட்டினார் விஜய் சேதுபதி. போட்டியாளர்கள் சொதப்புவது இது போன்ற நேரங்கள்ல தான். ரயான் அடிக்க பாய்ந்தது ஊருக்கே தெரிந்த விஷயம். அப்படின்னாலும் விசாரிக்க போனேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது மோசமான உத்தி. ஆமா, அந்த நேரத்து எமோஷனலா ஆயிடுச்சு. தப்பு தான் அப்படின்னு பொருத்தமா இருந்திருக்கும். இனிமேலு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. கவனமா விளையாடுங்க. இது தொடர்ந்த விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் என்று பொதுவாக எச்சரித்த விஜய் சேதுபதி, ரயான் கிடுகிடுபிடியே போட்டாலும் அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்ட மஞ்சரியை பாராட்டினாரு. தீபக்கை பாருங்க என்ன கோவம் வந்தாலும் வார்த்தை தவறல அப்படின்னு ராணுவிற்கு சுட்டிக்காட்டினார். ஜாக்கியிடம் ராணுவ விட்ட கெட்ட வார்த்தை தொடர்பான எச்சரிக்கை இது. இதுவரை விஜய் சேதுபதியிடம் திட்டு வாங்காத ஒரே நபர் தீபக் மட்டும்தான் போல. விஜய் சேதுபதி பிரேக்ல சென்ற சமயத்துல சண்டை போட்டது கூட ஓகே. ஆனா லேடீஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டேன் அதான் என்று மனம் வருந்தினார் ராணவ். அவர் பிறகு ஜாக்லினிடம் தனியாக பேசி மன்னிப்பு கேட்டாரா? இத்துடன் பொம்மை டாஸ்க் பற்றிய விசாரணை முடிஞ்சிருச்சு. ஆனால் இறுதி கட்டத்துல ஜெஃப்ரியின் பொம்மையை உள்ள வச்சு சிவாவை டீல்ல விட்ட அருணின் தடுமாற்றம் உள்ளிட்ட சில விஷயங்கள் விவாதிக்கப்படவே இல்லை. விஜய் சேதுபதி பிரேக் முடிந்து திரும்பிய போது பார்வையாளர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு பெண் எழுந்து நீங்க பேச விடுறதில்லன்னு வெளியில பேசிக்கிறாங்க. ஆனா நேரா வந்து பார்த்தாதான் நீங்க படுற கஷ்டம் புரியுது. அதே போல சாஞ்சனா கிட்ட நீங்க ஃபேவர் காட்டுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக பேச நன்றிமா அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. பார்வையாளர்கள் தரப்பு உண்மை என்றால் வார இறுதி எபிசோடுகள் சுவாரஸ்யமாக போவதற்கு நிச்சயம் பிக் பாஸ் டீமின் திறமையற்ற இயக்கம் மற்றும் எடிட்டிங் தான் காரணம் அப்படின்னு தோணுதுங்க. உள்ளே சென்ற விஜய் சேதுபதி இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி குழுவை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. மெயின் எபிசோடை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இது லைவ் எபிசோடில் காட்டப்பட்டுச்சு. மட்டுமல்லாமல் இது இந்த வாரத்தில் நடந்த விஷயம் இல்லை, கடந்த வாரங்களில் நடந்த விஷயம். எதுவா இருந்தாலும் எங்களை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு அலப்பறை செய்த கிச்சன் இன்சார்ஜ் அருணும் திருட்டு பிரியாணி கூட்டத்தில் இருந்தார். உணவு சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதில் சாஞ்சனாவின் பேரும் இருக்கும் அப்படின்னு எளிதில் பார்க்கலாம். உணவு விஷயத்தில் எல்லோரையும் சும்மா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற அன்ஷிதாவிற்கு குற்றத்தில் பங்கிருந்துச்சு. சமமாக தான் பார்ப்பேன். சத்யா, விஷால், ரயான் ஆகியோரும் இந்த இருட்டுக்கடை குற்றத்தில் கூட்டாளியாக இருந்தாங்க. குற்றத்தின் எல்லை வரைக்கும் சென்று மனசாட்சி உறுத்தியதுனால தீபக் வந்து அப்ரூவராக ஆனார். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, அரிசியை காணோம்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் போய் தூங்குங்க சீனியர்னு சொன்னாங்க சார் அப்படின்னு தீபக் முதல்ல பாவனை செய்தது நல்ல ஆக்டிங். இவங்க தான் அந்த உத்தமர்கள் என்று விஜய் சேதுபதி சொல்ல அருண் வெக்கத்துடன் திரும்பி கொண்டார். ஒரு ரொட்டி வறுத்த விஷயத்தை உலக போர் அளவிற்கு டீல் செய்த அருணும் மற்றவங்களும் சிரித்து கொண்டே தங்களின் குற்றத்தை சொன்னது அவமானகரமான விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நீளமாக இழுக்கும் விஜய் சேதுபதி இதை போகிற போக்கில் டீலில் விட்டதும் ஏற்க முடியாதது. நீங்கள் கேளுங்க சௌந்தர்யா என்று அவரை விஜய் சேதுபதி தூண்டிவிட நானும் இனிமேல் திருட போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தத்து பித்துன்னு உளர்னாங்க. இதை கைத்தட்ட வேறு ஒரு கூட்டம் பாயாசம் சாப்பிட்றது யாருன்னு தெரியுமா என்று விஜய் சேதுபதி ஆரம்பிக்க கடைசி வரை தெரியல சார் அப்படின்னு சௌந்தர்யா அனத்த கடைசி வரைக்கும் நமக்கு கூட அந்த உண்மையை காட்டப்படாமலே போயிருச்சுங்க. இதையெல்லாம் குறும்படகமாக போட்டிருந்தா எபிசோடை சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். ஆனால் கோர்ட் விசாரணை போல தான் நடத்துவோம் அப்படின்னு பிக் பாஸ் டீம் வந்து ரொம்பவே வீமாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் இழப்பு அப்படின்னு தோணுது. மற்றவர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையில் 4 பேர் மீதம் இருந்தாங்க. சிவா, சாஞ்சனா, ஆனந்தி மற்றும் ரஞ்சித் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கன்னு கேள்வியை நீண்ட காலம் கழித்து கேட்டார் விஜய் சேதுபதி. நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சாஞ்சனா சொல்ல ஆமோதிப்பது போல பார்வையாளர்களின் கைத்தடல் கேட்டுச்சு. இதிலாவது தனது எச்சரிக்கை மணியை சாஞ்சனா உணரலாம். நான் தான் அப்படின்னு ரஞ்சித் சொன்னார். ஆனால் சிவாவா இருக்கும் அப்படின்னு ஆனந்தியும் சாஞ்சனாவும் சரியா யூகித்தாங்க. பொம்மை டாஸ்கின் வழியாக எவிஷனை அறிவித்தார் பிக் பாஸ். கிளம்புவதற்கு முன்னால் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை சிவா பகிர்ந்து கொண்டது நெகிழ்வாக இருந்துச்சு. சிவாஜி கணேசன் வீட்டின் வாரிசு அப்படிங்கிற பெருமையான அடையாளம் இருந்தாலும் 2வது மனைவிக்கு வாரிசாக பிறப்பது ஒரு வகை துயரம். சிவாஜியின் மூத்த மகனான ராம்குமார் நடிகை ஸ்ரீபிரியாவின் சகோதரியான மீனாட்சி அப்படிங்கிறத 2வது திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்த 2 மகன்களில் ஒருவர் தான் இந்த சிவகுமார். அப்பாவோட அன்பு தெரியாத அம்மா தான் வளர்த்தாங்க. கிட்னி ஃபெயிலியர்னால அவங்க கஷ்டப்பட்டாங்க. சுஜாவை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சுஜா தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் பெருமையாக தந்தையாக நிற்கிறது என் மனைவி சுஜா தான் காரணம் அப்படின்னு சிவா உருக்கமாக பேசுறது அனைவருமே நெகிழ்ந்து போனாங்க. மேடைக்கு சென்ற சிவா உள்ளே இருக்கிற எல்லோரும் ஸ்வீட்டான ஆளுங்க. தீபக் மேலே எனக்கு முதல்ல கோபம் விரோதம் இருந்துச்சு. அப்புறம் தான் அவரோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய்ஸ் படத்தில் மங்களம் சார் மாதிரி தான் ரஞ்சித் சார், பொய் இல்லாத மனுஷன். அருண் என்னோட பெஸ்ட்டு நண்பன் அப்படின்லாம் இனிமையான வார்த்தைகளை சொல்லிட்டு விடை பெற்று போனார்.
ஜெஃப்ரியும் சாஞ்சனாவும் வாழ்த்திய விஜய் சேதுபதி கேப்டன் போட்டியை ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் என்று சூசகமாக சொல்லிவிட்டு சென்றது ஜெஃப்ரிக்கான குறிப்பாக இருக்கலாம். நீ கேப்டன் பதவியை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் உன்னை அடிக்க பார்க்க ஆசைப்பட்டவங்க அப்படின்னு ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யா தந்த அட்வைஸ் சிறப்பானது. அவசியமான நேரத்தில் தந்ததும் கூட குழப்பமா இருக்கு அப்படின்னு தவித்த ஜெஃப்ரி பிறகு ஓகே கேப்டன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். லேட்டஸ்ட் தகவலின்படி வீட்டின் கேப்டனாக ஜெஃப்ரி வெற்றி பெற்றிருக்காரு. பிடி மாஸ்டராக கலக்கியவரின் தலைமை எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வாரம் தெரிந்துவிடும். ஆனால் சாஞ்சனா கேப்டனாகி இருந்தால் நிறைய ரகலையான ப்ராஜெக்ட்டுகள் கிடைச்சிருக்கும். அப்படிதானே நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.